கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் அவருடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய வரப்போகிறது. வார்த்தை கவனமாய் கேளுங்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை கொண்டு வரும், அதிசயங்களை செய்யும். சரியா? கவலைப்படாதீங்க. எல்லா கவலையும் மாற்றுவார். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. பயத்தை எடுத்து போடுவார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். உங்கள் தேவைகளை ஜெப குறிப்பாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தேவைப்பட்டு அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 19:12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். சங்கீதக்காரர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், குற்றம் செய்யாமல் எங்களை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பூமியில் வாழும் பொழுது தவறு செய்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்களை பிசாசு உருவாக்குவான். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. தான் வேலை பார்த்த இடத்தில் தன் எஜமானுடைய மனைவியோடு கூட தவறு செய்வதற்கு ஒரு வாய்ப்பை பிசாசு உருவாக்கினான். ஆனால் யோசேப்பு தன்னை காத்துக்கொண்டார். நான் எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும், தேவனுக்குறமாக இந்த பாவத்தை எப்படி செய்ய முடியும், தன்னை காத்துக்கொண்டனால யோசேப்புடைய எதிர்காலம் பிரகாசித்தது. சில வேளையில் அந்த பாவத்துக்குள் அவர் உட்பட்டிருந்தால் கண்டிப்பாக யோசேப்பின் எதிர்காலம் நினைத்த அளவுக்கு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கர்த்தர் யோசேப்புக்கு உதவி செய்திருக்கவே மாட்டார். பார்த்தீங்களா? அந்த பாவத்துக்குள்ளே உட்படாமல், அந்த குற்றத்துக்கு உட்படாமல் காத்து கொண்டது தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு இந்த உலகத்தில் படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், பல இடங்களில் திருடுவதற்கு, ஏமாற்றுவதற்கு, கொலை செய்வதற்கு, இன்னும் பல தவறான காரியங்களை செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் உருவாகத்தான் செய்யும். மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, மறைவான குற்றத்துக்கு என்னை விலக்கி காத்துள்ளோம். அப்படின்னா மறைஞ்சி யாரும் பார்க்காத அளவுக்கு செய்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் நம்ம வாழ்ந்தேன்னா நம்முடைய எதிர்காலமே மேன்மையாக இருக்கும். அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மறைவான குற்றங்களுக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காத்து உங்கள் வாழ்க்கையை நேர்மையான பாதையில் நேர்வழியாய் நடத்தி அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று நீங்கள் இந்த பூமியில் ஒரு மேன்மையுள்ள மனிதனாய், மேன்மையுள்ள மனுஷியாய் நிச்சயமாக இருப்பீங்க. குற்றங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்வதற்கு ஒரு கிருபை கிடைச்சுன்னா, பாவத்துக்கு விலக்கி காத்துக்கொள்கிற ஒரு கிருபை கத்த தந்தா நம்ம ஜெயித்துட்டேன்னு அர்த்தம். இந்த பூமியில் ஜெயிப்போங்க. கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் ஜெயிக்கும், நம்முடைய படிப்பு ஜெயிக்கும், நம்ம செய்கிற ஊழியம் ஜெயிக்கும். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எதிர்காலம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். குற்றங்களுக்கு உங்களை நீங்களாக்கி காக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. கர்த்தருடைய கிருபைக்காய் நன்றி. குற்றங்களுக்கு விலக்கி காக்கிறவரை ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எந்த குற்றங்களுக்குள்ளும் போகாதபடி, எந்த மறைமுகமான பாவத்துக்குள்ளும் போகாதபடி நீர் காத்து வழி நடத்துங்க. உம்முடைய கிருபை அவங்களை நடத்தட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மையை உண்டாக்கும், அதிசயங்களை காணப்படும் என்று நம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேறப்பெற்ற பிரசன்னத்துக்காக நன்றி. குறிப்பாய் வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்களை விசேஷமாக ஆசீர்வதிங்க. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.